பாட்டுக்கு பாட்டெடுத்த நான் பாடுவதை கேட்டாயோ காவல்துறை ஆய்வாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கு எனது சார்பாகவும் எனது நாடுக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பதான் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு. அருமையான கூட்டம். 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற உரிமை இருக்குது. என்னதுடா 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற உரிமை இருக்குது. 50 பேர் உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்கிற உரிமை இருக்குது. கூட்டம் இருந்து என்ன பண்ண, ஒரு சில ஊர்கள் எல்லாம் பப்புன்னு வெளியில போனவன கடலா குடி இருக்கு, கடல் மாதிரி குடி இருக்கும். இருந்து என்ன பண்ண, பப்புன்னு வெளியில போனவன தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் வரும். ஆமா, ஏன்னா ஒரு சில ஊர்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு வரி வைப்புகளை போட்டு நாடகத்தை வச்சிருப்பாங்க. நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்கிறதுக்கு பல ஊர்கள்ல பல விதமான நாடுகள் வரும். இன்னைக்கு நம்ம ஊருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் முள்ள குளத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உண்மையிலே ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் போட மாட்டாங்க, நம்ம எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. ஆமா, ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா இந்த ஊர்ல நாடகம் வச்சு நம்மள வேற கரை கொஞ்சம் போட்டுக்காங்க அப்படின்னு ஒரு சில ஊர்கள கடுப்புல தொழில் பண்ணுவான். இப்படி பல விதமான ஊர்கள்ல மாசம் 30 நாள் 30 ஊரை 30 வித்தியாசம் பாக்குறான். இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்க முல்லைக்குளத்துல இந்த பிரச்சனையே வராது. நாடக நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஊரு. நாடக நடிகர்களை எந்த விதத்துல பாக்கணுங்கிற கண்ணோட்டத்தோட நாடகம் பாக்குற ஆளுங்க. அதனால இந்த நாடகத்தை எப்படி எல்லாம் ரசிக்கணுமோ அந்த முறையோட ரசிக்கிறாங்க தாய்மார்கள். உண்மையிலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நீ 5000 பேர் இருந்த ஆம்பளைய சபையில நாடகம் பார்க்கட்டு பார்த்தால சபை நிரக்காது. 10,000 பேர் வெறும் ஆம்பளையெல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறது பொட்டதே கொள்ளாம பார்க்கட்டு விளங்காது. சுத்தமா ஒப்பாது. நாடக சபை நிரக்கணும் அப்படின்னா நாடகம்
ஆமா, இந்த நாடக மேடை மட்டுமல்ல, நாடகமோ ஒரு கல்யாணமோ காது குத்தோ ஒரு எந்த மாதிரி ஒரு இடமா ஒரு நல்ல விதமான இடங்களா இருந்தா அந்த இடம் சிறப்பு உண்டாக்கணும்னா அந்த இடம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பெண்களை வந்து நாடே தாய்நாடு தானே. உண்மைங்க. நன்றி நன்றிதா நன்றிதா. தாய்மார்ல கைதெடுக்கத்தா. நன்றி நன்றி நன்றி. பகுனாக தோன்றி நடிக்கும் முத்துராசா அவர்களுக்கு முல்லைக்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தினார். நல்ல ஜோரா கேக்குதுங்க. ஹார்மோனியம் பின்பாட்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கம் வாய்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு முல்லைக்குளம் கிராமத்திற்காக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். ஆல்ரவுண்டாக சேர்த்துக் கொண்டிருக்கும் அரசோடந்தியை சேர்ந்த தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். தாளம் சேர்த்துக் கொண்டிருக்கும் மாமா பரமசிவம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டியை கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒட்டிய மாபெரும் கிராமமாகிய முள்ளிக்குளை கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே வாத்தியார வந்த நம்மளுக்கு மரியாதை அதான மாப்பிள. மரியாதை நம்ம என்ன செய்யணும்? மரியாதையை மரியாதையோட காப்பாத்திக்கணும். மரியாதையோட காப்பாத்திக்கிறது நம்மளுக்கு முல்லைக்குளத்துல மரியாதை கிடைக்காது. கஞ்சிமணியை சேர்ந்த ஆத்தோ துறை அன்பு அண்ணா அவர்கள் இங்கே ஆதரவு வாசிக்கும் நமது மண்ணின் மைந்தன் மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். உண்மையிலேயே எத்தனை ஆதரவு வரட்டு ஆத்தாடி ஆதரவுங்க. ஆனா குச்சியடி கோவிந்தன் என் மச்சாங்க எடுத்தானா தப்பா தெரிச்சு போக தெரிச்சு. ஓ, இவன் வந்துட்டாலே அல்லையே பிடிக்குது வாத்தியார. ரப்பு 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 ரப்புன்னு அடிக்கிறாங்க. நாடகம்னா இதுதான் என் நாடகம். டே அப்பா, பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்கார பத்தி சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் காலையில சொல்லுவாங்க பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்காரியா. அதே மாதிரி மிருதங்கம்னா அருமையான மிருதங்கம். இந்த மிருதங்கத்தை வாத்தியார இங்க இருந்து கேட்கறத விட அவங்க பெருமைப்படுத்துறதா சொல்லல. இந்த மிருதங்க வாசிக்கிற என் மாமே வாசிக்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு ஊருக்கு அவுட்டு போய் அங்க உட்காந்து கேட்டு பாருங்க சத்தம். அதே அப்பா, இன்னைக்கு அருமையான மிருதங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குச்சி அடி வீட்டு போட்டு வச்சாட்டே மிருதங்க. ஆமா, இப்படி வச்சா மிருதங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு வாங்க. யாருன்னு சொல்லி போடுங்க மாப்பிள்ளை. யார் போடுறது? நீங்க தானா? சரி. அன்பு அப்பா தாளவாசிக்கு பரமசிவ அப்பா அவர்கள் நாடக அமைப்பாளர் லட்சுமணன் அவர்களுக்கு அன்பு சித்தப்பா சார்பாக பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். வேண்டிய கட்ட மாத்தியா விடியாப்பம்மா. சரி. அன்பு சித்தப்பா பரமசிவ சித்தப்பா அவர்கள் இங்கே அருமணி வாசிக்கும் அன்பு வாத்தியார் மைய புளியங்குளத்தை சேர்ந்த ஜெயமணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். மிருதங்க வாசிக்க அன்புமா சிவராஜ் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு விடுகிறார்கள். இங்கே பொம்மனாக நடிக்கும் அருமைய மாப்பிள்ளைகளுக்கும் அன்பு சித்தப்பா அவர்கள் பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அளித்து வருகின்ற நடிகர்கள் எல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக இம்மண்ணின் மைந்தன் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கும் அருமை சித்தப்பா பரமசிவப்பா அவர்களுக்கு எங்களின் சார்பாக கலைக்குள் சார் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். தாளவாசிக்கும் அன்பு சித்தப்பா பரமசிவப்பா அவர்களுக்கு முத்துராமலிங்கம் கண்ணி கண்ணி சிமெண்ட் அன்பு உள்ளங்கள் இங்கே சிமெண்ட் ஒர்க்ஸ் அன்பு உள்ளங்கள் இங்கே தாளவாசிக்கு அன்பு சித்தப்பா பரமசிவப்பா அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு பொன்னாடி போட்டிய எனது அன்பு சித்தப்பா பரமசிவப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் வந்த உடனே நல்ல வேலை வந்த வேலை உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் கலகலப்பான ஒரு இன்னைக்கு பாருங்க. நான் பெருமைக்க சொல்ல உண்மையாவே இன்னைக்கு நாடகம் கலகலன்னு தெரியுமா? எங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது? முக்கியத்துவம் வந்து நடிகர் நாங்க பக்கமே அப்படி கிடையாது. ஒரு நாடகத்துக்கு பக்கமே உண்மையிலே நான் இல்லைன்னு சொல்லல. இல்லைன்னா நடிகருக்கு இல்ல இல்ல ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் பக்கமேல உண்டுதே, நடிகர்கள் அதே மாதிரி உண்டு. ஆனா அதெல்லாம் முக்கிய காரணம் ஒளிபெருக்கி. சூப்பர், கைதடுங்க. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு.
ஒளிபெருக்கி மட்டும் நல்லா அமையலையாக்க. ஆமா. ஐயோ எப்படா விடுத்துட்டா என்ன பாருங்க, வீட்டை பக்கம் போத்துக்க. டிஎம் சவுந்தரராஜன் திருப்பி ஓடி போயிடுவார். ஓடியே போயிடுவாங்க. உள்ள இருக்க நடிகர்கள் ஏன்டா அந்த மைக்கு போறான், ஏன் வெளியில வரவங்க கடுப்புல வெளியில வருவான். ஆமையா. அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான அருமையான ரசிகர்கள். பப்புடு சூப்பரியா. நன்றி. இங்க என்ன நடந்துருக்கு? 2 ஜீவன் தூங்குற பாருங்களேன். என்ன செய்யுது பாவம். கோயில சாமியோட போயிட்டு வந்தாங்க. அப்படியா? சரி, யார் இடியப்பா? அப்பா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால மகிழ்ச்சியா இருக்கு. வந்த உடனே முதல்ல வரவேற்பு சொல்ல வேண்டிய எப்படி சொல்ல வேண்டிய? ஆமா, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே லட்சம்னா ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னு கேட்டு போட்டு மைக் செட் சொன்னேன். மைக் செட்டு, அதே மாதிரி இசைக்கலைஞர்கள், அருமையான ரசிகர்கள், இந்த நாடகத்தை பேர் வாங்கி, அதே மாதிரி நடிகர்களும் இதே மாதிரி வச்சு இந்த நாடகத்தை பேர் வாங்கி சுத்து வட்டாரம் பூரா முள்ளக்குள்ள நாடகத்தை பத்தி பெருமையா பேச அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல நாடகம் வைக்க தொட்டிக்கு நம்மளை பத்தியே நினைக்கிறேன் பேசணும். போடு சரியான போட்டாலும் போடு சரியான வர்ற மக்கா மக்கா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்ல தெரியுமா? கண்டாகி இருக்கும் இட கண்ட தோட்டம், என் காதலில் இருக்கும் இட மன தோட்டம், கண்டை இருக்கும் இட கண்ட தோட்டம், என் காதலில் இருக்கும் இட மன தோட்டம், கண்டை இருக்கும் இட கண்ட தோட்டம், என் காதலில் இருக்கும் இட மன தோட்டம், எங்கிருக்க ஓடி விடாத ஓட்டம், எதை வந்து வந்துடா வெள்ள ஓட்டம், பஞ்சாரி இதமாரி அருமாரி அருமாரி, பஞ்சாரி இதமாரி அருமாரி அருமாரி, கண்டை இருக்கும் இட கண்ட தோட்டம், காதலில் இருக்கும் இட மன தோட்டம். சில பேர் நல்லா பேசுவோம், நல்லா பாடுவோம், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்ன செய்வானா? தொழில் என்ன சொல்றீங்க? சில பேர் டான்ஸ் கேரப்ல நல்லபடியா கூட்டியாந்து காய்க்கிறா. இல்ல எது கிளவி என்ன சொல்ற? கிளவியா போற மாதிரி உள்ள கிளவினா உங்களை மாதிரி ஆளை போடுங்க. அந்த வார்த்தையை சொல்லாத வாயிலடி. இன்னைக்கு கிளவிய கூட கிளவி சொல்லாத. நீ முதல்ல என்ன நீங்க நான் சொல்றேன் கேளுங்க, வச்ச முழுசா கேளுங்க. என்ன சொல்ற? கிளவிய ஐயோ சொல்றது கேளுங்க, காத பொத்தாதியா. கிளவிய ஒரு வேலை கூட்டியாந்துருக்காங்களோ அப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல நாடாமுக எதையுமே முழுத கேட்டு பேசுங்க. என்ன கிளவின்னு சொன்ன படபடன்னு வேர்த்திருச்சு மாப்பிள. ஆமா, ஆனா கிளவின்னு சொன்னாலும் அவனுக்கு வேர்க்கலையே. அப்படி இல்ல மாப்பிள, நீங்க மத்த பக்க மேலத்தை சரி சரி. ஆனா மணிகண்டனோ செல்வராஜனோ லட்சுமணனோ என் சித்தப்பன் பரமசிவமோ கிளவினா நாடகத்துக்கு வரமாட்டோம். கேட்டுக்க. அத்துவாங்க எப்ப நீங்க நாடகம் பார்க்க வருவீங்களா? இங்க வர மாப்பிள, நாங்க பக்கம்னா வெட்ட குஞ்சா. எப்படி வெட்ட குஞ்சா இருக்கணும்? வெட்ட குஞ்சு தானே. அம்மா பதில தள்ளிய எனக்கு செய்ய போற. சரி சரி. இன்னைக்கு கிளவிய குடிக்கிறது வந்து முள்ள குடத்துல யாரு விளக்கமா தண்ணி வாங்குறது? சரி, சதக்கு சதக்கு சதக்குன்னு ஆடுறவனு காரணம் முகரில் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஊர்ல சொல்லிடுவேன், சரி கிளவினா நான் நாடகமே பேச மாட்டேன். இன்னைக்கு அருமையான பொம்பளை படம். அப்பா எப்படி தக்காளி படம் மாதிரி பப்பாளி பழ
கேட்கிறேன் என்ன அவனை தானே சொல்றேன், அவன் முகம் தானே பாக்குறேன். அருமையான பொம்பளை பிள்ளை சும்மா என்னமோ சொல்றாங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. அருமையான டான்ஸ். அதே மாதிரி உண்மையிலேயே நேத்துல ஒரு டான்ஸ் வந்து ஒப்பவே இல்ல வாத்தியாரு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு டான்ஸ் வந்து ஒண்ணு இறங்கல. எனக்கு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு செமினாரா இருந்தாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. அருமையான பொம்பளை பிள்ளை. சில பேர் வள்ளிய பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாதர பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படுத்தி விட காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். ஆமா, அப்படி நோக்கத்திரி எண்ணத்துக்கு வந்தாலும் கூட தூக்கத்தோட மட்டும் 4ஆம் பக்கம் யாரு வர? அதே அந்த இடத்த அடுத்துறீங்க தூக்கம்னு. எல்லாரும் முகத்தை பாருங்களே, மல்லிகை பூவா மலர்ந்து இருக்கு. ஆமையா, நீங்க என்னத்தை தான் நான் பாட நீங்க மடார் மடார் அடிச்சேனா கூட சரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நல்லாதான் கொஞ்சம் முகம் நல்லா இருக்கு. ஆமா, இருக்க 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 3:30 மணிக்கெல்லாம் சுத்தமாவே தொங்கிடுது. தொங்கலாமா தொங்க விடலாமா? அதுல நீங்க வரும்போது தொங்கலாமா? தொங்க விட மாட்டேன். நம்ம வந்துட்டோம்னாலே நாடகத்தை எப்பவுமே நிப்பாட்டி ஆகணும். வண்டி 100ல போய்கிட்டே இருக்கணும். ஆமா, வண்டி இழுத்துட்டு ஐயோ வந்தமா செஞ்சமா போனமான்னு மத்தவங்க வந்தா இழுக்கு. என் மாப்பிள்ள முத்துராஜ் வந்தா கம்பா. எனக்கெல்லாம் அந்த இழுவையே பிடிக்காது. ஆமா, கொஞ்ச நேரத்துல ஐயா இந்த 2 தான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கணும். நினைப்பு உண்டாக்கணும். அதான வந்திருக்கான். அடுத்த அருமையான பொம்பளை பிள்ளை, அருமையான வள்ளி, அதே மாதிரி நாரதர், முருகே எல்லாருமே சிறந்த நடிகர்கள். இந்த சிறந்த நடிகர்களை ஏற்பாடு செய்த கிராமத்துக்கு நன்றி சொல்லணும், அமைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே ஆகினால எப்படி சொல்ல வேண்டும், உண்மையிலேயே தாய்மாரிட பெத்த ஆத்தாங்க. ஏன்னா பல ஊர்களுக்கு நம்ம நாடகம் போறோம். ஒரு சில ஊர்கள்ல பெண்கள் நாடகமே வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன நாடக பெண்கள் வர வர ஊர்களுக்கு குழந்தைகளுக்கு கிராமப்புறங்கள்ல வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன கர்ப்ப இந்த நாடகம்னாலே பப்பு நினைச்சாலே அசிங்க ஆபாசமாவே கெட்ட கட்ட வார்த்தையிலே எங்கன போனாலும் இந்த பப்பு டான்ஸ் பேசுறாங்க. அப்படி நிறைய ஊர்கள்ல இந்த பப்பு டான்ஸ்னாலே கச போட்டாங்க. ஒரு சில கோமாளிய பண்றதுனால ஒத்துமொட்ட கோமாளிகளுக்கு கெட்ட பேருங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி தாய்மார் வந்திருக்காங்க. யார நம்பி வந்திருக்காங்க? யார நம்பி? முத்துராஜா பப்புனி என்னைய நம்பி வந்திருக்காங்க. உங்களை நம்பி. அப்ப என்ன செய்யணும், நம்ம அந்த பேரை காப்பாத்தணும். தாய் இப்ப நான் ஒண்ணுமில்ல வைக்கிறேன். சரி, ஒரு சின்ன ஒரு 4-5 கெட்ட வார்த்தை பேசுறேன், பேச்சு விரும்புறாங்க, நல்லா விரும்புறாங்க, ஒரு 4 அசிங்கத்தை பேசுறேன்னா சரி ஆம்பளை ஊர பல்ல இழுத்துக்கிட்டு திருப்பாங்க. பப்புனி சூப்பர் அப்படின்னு என்னை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இந்த பக்கம் தாய்மார் ஊரை எந்திரிச்சு நான் கெட்ட வார்த்தை பேசுனா பாயி படுதாவை பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு ஒரு உதறிப்புட்டு அதோட எந்திரிச்சு வீட்டுக்கு போனான்னா அவங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு போவாங்க. குடிக்கி நாடத்தை கெடுத்தா விட்டு பப்புடுக்காரன் எங்கட கிடந்து குஞ்சாதான் கேட்டது. ஆமா, முகரையும் ஆளையும் பப்புடுக்காரருக்கு 7 மாசத்துக்கு அட்வான்ஸ் வேற கொடுத்து பப்புடுக்காரங்க முகரத்தை அப்படின்னா அப்படியே ஆண்டோடுக்கார முகரைய பாருங்க, நல்லா அளவு நோயில இருக்கு குரங்கு மாதிரியா. திருடி சாமி திரும்பி முகத்தை கட்ட யூடியூப்ல காட்டு, என் மச்ச எடுக்கட்டு நல்லா. அதே அப்பா சிரிச்ச ஓம சீதேவி மீன நீ இருக்க வீட்டுல உண்மையிலே சீதேவி வந்து இறங்குறேன். உண்மையிலேயே ஒரு ஆர்டர் இருக்கு. ஆத்தாடி வந்த வந்து பூரா மொத்தமா போய் சேர்ந்துறேன். ஆமா, அதனால எப்படி சொல்ல தெரியுமா?